வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ரிஷப ராசி பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் எப்பேற்பட்ட ஒரு நல்ல அற்புதமான ராசி பார்த்திங்கன்னா ரிஷபங்க. ஆனால் என்ன,
நந்தி பகவான் எப்படி சிவனை காலமெல்லாம் சுமந்து கொண்டு வாழ்கிறதோ, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு காலம் முழுக்க ஏதாச்சும் ஒரு சுமை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏதாச்சும் இறக்கி வைக்கலாம் முடியாது. இவர்களுடைய இயற்கையான விதி இதுதான். அப்பேற்பட்ட இந்த ரிஷபம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசியல் ஆளுமை உடைய ராசிகளில் இந்த ரிஷப ராசியும் ஒன்று. அரசியல் ஆளுமையில் முக்கியமான ஒரு ராசியில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 ரிஷபமும் ஒன்று. யாரெல்லாம் அரசியல் பிரமுகர்கள் அரசியலில் தொடர்புடையவங்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாசி மாதம். அசிவாரம் போடுவீங்க, பேச்சில் ரொம்ப அற்புதமான தெளிவு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் தந்துவிடும். கல்வியில் ரொம்ப கவனமாக இவங்க இந்த மாதத்தில் கல்வியில் கவனத்தை செலுத்தினாலும், புரிந்து கொண்டு இவர்கள் தெளிவடைஞ்சாலும், நல்லா படித்தாலும் சரி, இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும், முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும். இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக ஐடியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி பணி உயர்வு தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகள் கைவிட்டல் இந்த மாதிரி இருந்ததுன்னா சூரியனை போன்று வெளிச்சம் போட்டு காட்டுருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் கைவிட்டல் வேண்டாம். கவனமாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் தந்துடும். ஒருவர் ஹோட்டல் கடை போட்டிருப்பார், முன்னாடி ஒரு டீ கடை போட்டுக்கலாம். அந்த மாதிரியான விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அம்சம் தந்துவிடும். வருமானத்தை பெருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மனை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருங்க. இந்த மாதத்தில் மாசியில் அற்புதமான பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்திற்கு தான். வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் ரொம்ப கடைபிடிக்கணும். இந்த ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். சட்ட ரீதியான அதே போல் செய்யக்கூடிய தொழிலில் சட்டத்திற்கு புறமான தொழில் செய்யும் பொழுது அது ஆபத்தில் தான் முடியும். காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் கவனமாக வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைகளும் பிள்ளைகளுடைய ஒற்றுமைகளும், பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா சுப காரியங்களும், திருமணம் வயதுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு அழகு பார்த்துருவீங்க. நல்ல ஒரு படிப்புலையும் முன்னேற்றம் தந்துடும், வேலையில் முன்னேற்றம் தந்துடும், பதவி பணி உயர்வு தந்துடும். அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆளுமையே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர வழிபாடு, அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி வழிபாடும், திருநாவலூர் சிவன் வழிபாடும், அதே போல் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோயிலில் வாசலில் பார்த்திங்கன்னா கருடாழ்வார் இருப்பார். தாமரை பூவில் அர்ச்சனை செய்வது மிக அற்புதமான பலனை தந்துடும். சுக்கிரனுக்கு ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியவரில் கருடாழ்வார். கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய வல்லமை புரிந்தது யார் அப்படின்னா இந்த கருடாழ்வார் தான். அந்த கருடாழ்வாருக்கு தாமரை மலரில் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடும்போது உங்களுடைய வருமானங்கள் தடையின்றி வருமானம் பெருகுவதற்கும், செல்வ காரியங்கள் பெருகுவதற்கும், சுபங்கள் பெருகுவதற்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.